ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற பைக் வந்து ஹோண்டா டியோ பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பைக்கில் வந்து நம்மக்கிட்ட வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு எல்இடி மாட்டித்தர சொல்லி கேட்டாங்க, எக்ஸ்ட்ரா லைட்டு. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து எனக்கு இந்த வெளிச்சம் பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன் கிளான்ஸ் வந்து அந்த விஷுவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலான்ட்டு அவுட்டோர் வந்தோம் நைட் டைமில். ஸோ அது ஹெட்லேம்ப்பு பாருங்கள், ஹெட்லேம்ப்பு வந்து ரொம்ப மேலே அடிக்குது. ஸோ இந்த ஹை பீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே ஹையாக மேலே அடிக்கிறதுனால தான் அந்த லைட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கீழே ஃபோக்கஸ்டு ஆகலை. அதனால் வந்து அவங்களுக்கு வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். இப்போ லோ பீம் மாத்திர பாருங்கள். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா லைட் மாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபோக்கஸ்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோடய ஆங்கிள் பாருங்கள், ரொம்பவுமே மேலே அடிக்குது. ஸோ அந்த பாருங்கள், அந்த விஷுவல் காட்டுற பாருங்கள். ஸோ எங்கே மேலே அடிக்குதுன்னு பாருங்கள். ரோடு எங்கே இருக்குது, அந்த மரத்தில் தான் அடிக்குது. ஆக்சுவலாக மரம் தான் வந்து அதோட இது பாயிண்ட்டு. ஸோ நமக்கு ரோடு வந்து ஆக்சுவலாக கீழே தான் இருக்குது. ஸோ ரோட்டில் நம்மளுக்கு ஃபோக்கஸ்டே ஆகலை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து இதாக இருந்திருக்கு. ஸோ நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதோட விஷுவல் காட்டுறேன். ஸோ இந்த பைக்கில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி அந்த ஹெட்லாம்ப் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே கேட்டது வந்து நம்மளுக்கு அந்த எல்இடி லைட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அந்த ஃபாக் லைட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓட்டுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப் ரோடு தான். ஸோ கிராமத்துக்குள்ள தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து இந்த ஹாலஜனில் ரொம்ப அதுவும் இந்த லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே மேலே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவர் வந்து ஒன்றுமே தெரில, ஆஃப் ரோடு டிரைவிங்லாம் ரொம்ப வந்து வீக்காக இருக்குது, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாமளும் பைக் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு சரி ஒரு டெஸ்ட் ட்ரைல் பார்த்துடலாம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைல் பார்த்ததில் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அது வந்து ஹெட்லைட் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாகவே இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து கீழே இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் வந்து எங்கேயோ மேலே இருக்குது. ஸோ அந்த மேலே அடிக்கிற பாயிண்டோட கீழே போகிற வெளிச்சம் மட்டும்தான் நம்மளுக்கு தரைக்கு தெரியுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து அவருக்கு வந்து இந்த லைட் வந்து பவர் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் வீணாக செலவு பண்ணி மாட்டுறீங்க, நான் இதுவே வந்து ஃபோக்கஸ்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபோக்கஸ்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டியோ பைக்கில் வந்து எப்படி அந்த ஃபோக்கஸ்டு வந்து அதாவது வந்து அந்த ஹெட்லைட் வந்து எப்படி கீழே இறக்கி வைக்கிறது, மேலே கீழே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் அப்படியே வந்து சொல்லிகிட்டே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்ப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹெட்லாம்போட பாட்டம் சைடில் வந்து ஒரு 2 போல்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 8mm போல்ட்டு. ஸோ அதை லைட்டாக வந்து லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை லூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 8mm வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இந்த சைடும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து அப்படியே வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு விஷுவல் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வியூவில் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வந்து அதை இறக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து காட்டுற பாருங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஹை பீமில் இருக்குது. ஸோ ஹை பீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே இருக்குது. ஸோ அதை லைட்டாக கீழே இறக்கலாம். ஸோ கீழே இறக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஸோ இந்த ஒரு லைட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைட்டை வந்து அப்படியே வந்து ஜஸ்ட் உள்ளே புஷ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஸ்லாட் கீழே ரெண்டும் வந்து லூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸி தான். நீங்கள் வந்து அது இது பண்ணணும் அப்படின்னா அதை லூஸ் பண்ணி இப்படி வெளியே தள்ளினீங்கன்னா அது வந்து மேலே ஏறும். ஸோ ரெண்டையும் லூஸ் பண்ணிட்டோம். ஸோ நல்லா பாருங்கள் ஃபோக்கஸ்டாக. ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் ஆகுது தெரியுதா. ஸோ அது வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக கீழே இறக்கணும் அப்படின்னா பாருங்கள், அந்த விஷுவல் வந்து பாருங்கள். ஸோ மேலே கீழே ஏறி இறங்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு போல்ட்டை வந்து லூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே தள்ள அது வந்து ஹெட்டு வந்து நம்மளுக்கு கீழே இறங்கும். வெளியே இழுக்க நம்மளுக்கு ஹெட்டோட ஹைட் வந்து மேலே ஏறும். ஸோ அந்த லைட் வந்து ஹை பீமில் வந்து மேலே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லூஸ் பண்ணிட்டு லைட்டாக உள்ளே தள்ளியிருக்கோம். உள்ளே தள்ளும்போது நம்மளுக்கு வந்து ஹெட்டு வந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ ஃபோக்கஸ்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே இருந்த ஒரு லைட்டு இப்போ எனக்கு ஆக்சுவலாக எங்கே இருந்துச்சு அப்படின்னா, இப்படி இருந்த லைட் வந்து நம்ம இப்படி இறக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரோட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8mm ஸ்பேனர் மட்டும் இருந்தால் போதும். நான் எடுத்துகிட்டு நான் ரோடு வியூவில் போகிறேன். அவ்வளோ தூரம் நம்ம கீழே இறக்கியுமே நம்மளுக்கு இன்னும் ரோடு வியூவில் வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கல. ஸோ இதுதான் ரோடு வியூ. ஸோ நான் இன்னுமே வந்து லைட்டாக கீழே இறக்க போகிறேன். ரொம்பவுமே மேலே இருந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், முதல் வந்து எவ்வளோ தூரம் மேலே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ இது வந்து நைட் டைம் அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த விஷுவல் வந்து கரெக்டாக தெரியாது. ஜஸ்ட் அந்த 2 8mm போல்ட்டு 2 லூஸ் விட்டுட்டு இன்னுமே வந்து லைட்டாக வந்து பின்னாடி தள்ளிக்கலாம். இந்த ஃபோக்கஸில் வச்சுட்டு அப்படியே வந்து டைட் பண்ணுறேன். ஸோ டைட் பண்ணிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் ரொம்பவும் வந்து டைட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைபர் வந்து கட் ஆயிரும். ஸோ லைட்டாக மீடியமாக வந்து டைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் லாக் ஆச்சுன்னா ஓகே, அவ்வளோதான். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. இந்த ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். ஸோ நம்ம மூமெண்ட்டில் வந்து ஜஸ்ட் மூவ் ஆகாமல் இருந்தால் ஓகே தான். ஹை லெவலுக்கு ஹை பீமில் வந்து இந்த அளவுக்கு வைக்கலாம். ஸோ ஸ்கூட்டிக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஓகே. ஸோ இதுக்கு மேலே அப்போலே நம்மளுக்கு என்ன ஒரு ட்ராபேக்னால் அதுதான். ஸோ ரொம்ப ஹையாக இருந்ததுனால தான், ரொம்ப மேலே இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கல. ஸோ அதனால் வெளிச்சம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம லோ பீம் போட்டோம்னா இது வந்து லோ பீமு. ஸோ லோ பீமில் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும், கிட்ட வந்து நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு லோ பீமு. ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே தான். கீழே இறக்கி வச்சுருக்கோம் ஹெட்லைட்டை. ஸோ அவ்வளோதான், விஷயம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பவர் வந்து ஓகே தான்.